அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு புது இன்ட்ரோடக்ஷனா தான் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கானது தமிழ் வெல்லும் டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். தமிழ் வெல்லும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இது நல்லாவே ஒரு மூவா போயிட்டு இருக்கு. நீங்க கொடுக்குற பூஸ்டப் தான் அடுத்தடுத்து எங்களுடைய தமிழ் கிளாஸஸ்மே நாங்க ரொட்டைனா போட்டுட்டு இருக்கோம். திங்கள், புதன், வெள்ளி. அதே போலதான் இதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டோம். ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் 750 ரூபா அப்படின்றதுல நம்ம ஆரம்பிச்சதுதான் இது. இதுல ஃபர்ஸ்ட் பேட்ச்மே நல்லா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பேட்ச் பண்ணோம். இப்ப அடுத்தது குரூப் 4க்காக இப்பல இருந்து படிச்சா குரூப் 4 வந்து நல்லா அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம திரும்பியுமே தமிழ் வெல்லும் 3 அப்படின்ற இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம லான்ச் பண்றோம். இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. இன்னொன்னு, புதுசா பாக்குறவங்களா இருந்தா தமிழை பத்தி நம்ம ஃபுல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தமிழ் வந்துட்டு நம்ம சிலபஸ் படிக்கலாம், இல்ல நீங்க வெளியில ஏதாவது ஹவுஸ் ஹவுஸ் மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணி படிக்கலாம், வேற அகாடமி புக்கு வாங்கி படிக்கலாம். இது உங்க விருப்பம். ஆனா என்ன பண்ணாலும் நமக்கு கடைசியா ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் போடணும். இது ஈவன் நம்ம தமிழுக்காக மட்டும் பேசுறது கிடையாது. நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலுமே சரி, அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. படிக்கிறதோட நின்றக்கூடாது, அது ரிவிஷனா மாறணும். ரிவிஷனோட நின்றக்கூடாது, அது டெஸ்ட் பேட்சா மாறணும். அந்த டெஸ்ட்ல நம்ம பண்ண தப்ப திருத்திக்கணும். இதுதான் நம்ம கரெக்டா கன்சிஸ்டன்சியா படிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. அதை எப்படி படிக்கணும்ன்றத வந்து யாரும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது இல்லையா? எல்லாருமே என்ன பண்றாங்க, நம்மளும் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடலாமே அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் போட்டுறது. ஆனா உண்மையாவே நம்ம அடுத்த லெவல் போகணும், கட் ஆஃப்ல நம்மளும் அங்க போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்க, அந்த டெஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. டெஸ்ட்டை போட்டுட்டு நீங்க என்ன அதுல தவறு செஞ்சிருக்கீங்கன்றத அந்த கொஸ்டின் பேப்பர்லயே நீங்க ரெட்ல மார்க் பண்ணி எழுதணும். இதுதான் டெஸ்ட போறதுக்கான வழி. இதே போல நம்ம அகாடமி சார்பா நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் வெல்லும் 48 கிளாஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸை பார்த்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நீங்க டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. அதே மெத்தட் தான் திருப்பி நீங்க எழுத போறீங்க. இப்ப புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம ஈசன் அகாடமி ஐஏஎஸ் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் வெல்லும் 48 அப்படின்னு சொல்லி ஃப்ரீ யூடியூப் சீரீஸ் தமிழுக்காக 48 வகுப்புகளுமே நம்ம நடத்தி கொடுத்துருப்போம். அதோட சார்பா தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த டெஸ்ட் பேட்சையுமே கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் நீங்க ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். நீங்க இதை எப்படி அணுகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிலபஸ், அந்த டாபிக் ஓரியன்டா நீங்க ஸ்கூல் புக்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, வீடியோல பாப்பீங்க. அதுக்கடுத்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்து இந்த டெஸ்ட்டை நீங்க போடும்போது உங்களுக்கு ஒரு 80% கவர் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டா நீங்க அந்த கொஸ்டினை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்றத அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த டாபிக் ஓரியன்டா இருக்கக்கூடிய நாலேஜை ஃபுல்லா பெற்றுடுவீங்க. இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சோட சாரம்சமே. நீங்க வந்து புது புக்ல இருக்கக்கூடியதை நாங்க வைக்கிறோம், பழைய புக்ல இருக்கிறத வைக்கிறோன்றத பத்தியே இங்க பேசல. சிலபஸ் ஓரியன்டா என்ன வீடியோ நடத்துறோமோ அதோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் உங்களுக்கு 48 வகுப்புகளுமே பார்ப்பீங்க. இதோட இது நின்றுமா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னா நீங்க சிலபஸ்ல ஒரு செப்பரேட் டாபிக், ஒரு சின்ன டாபிக்கா இருந்தாலும் அந்த டாபிக்கை பத்தி நீங்க படிக்க போறீங்க, அவ்வளவுதானே தவிர்த்து இதை நீங்க டெஸ்ட் எழுதிட்டு அதோட விட்டுலாம கடைசியா இதுக்காக ஒரு 6 ஃபுல் டெஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறோம். இந்த 6 ஃபுல் டெஸ்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தனித்தனியா ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லா டாபிக்கும் எடுத்து கவர் பண்ணி ஒரு 100 கொஸ்டினா கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்னா, அங்க ஒரு பயம் வரும். அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு தான் நம்ம கடைசியா என்ன பண்றோம்னா ஒரு 6 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த 6 ஃபுல் டெஸ்ட்டை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டு திரும்பி அதுல என்ன கரெக்ஷன் பண்றீங்கன்றத திருத்திக்கணும். திருத்தனதுக்கு அப்புறமேட்டா திருப்பி அந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கணும். இப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரிவிஷன் மெத்தடும் கரெக்டா இருக்கும். கடைசியா அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் போடும்போது பயமும் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்ததுதான் கடைசியா நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் உட்காருவோம். எக்ஸாம் ஹால்ல இந்த பயத்தை குறைக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகே, நீங்க இந்த டெஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. சும்மா 2-3 டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்லோ ஆனீங்கன்னா உங்களை முந்திட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க தொடர்ந்து படிக்கிறது மட்டும்தான் இதுல மெயினான விஷயம். சரி, ஓகே. இப்ப நம்மளோட டெஸ்ட் பேஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழ் வெல்லும் 48 இதுதான் இல்லைங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோட டைட்டில் நேமும் இதேதான்.
இது தமிழ் வெல்லும் பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 அப்படின்னு சொல்லி போகுது. இந்த பேட்ச் வந்து பேட்ச் 3. இதுக்குதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 4க்காகனே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து என்னதான் குரூப் 2, குரூப் 1 அப்படிலாம் படிச்சாலுமே கூட குரூப் 4ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான இதுல வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ நமக்கு ஜூலை 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கமிங் ஃப்ரைடேல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 10ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இது உங்களுக்கு நவம்பர் மாசம் 11ல தான் முடியுது. இப்ப நீங்க தொடர்ந்து படிக்க போறீங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க போறீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டை இந்த 3 மாச பீரியட்ல நீங்க அடிக்க போறீங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 மாசம் ஆகுது. இதை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஒழுங்கா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நவம்பர் முடிஞ்ச உடனே இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாவே நீங்க அனலைஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றத திரும்பி ரிவிஷன் பண்ணி கரெக்டா கையில வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு என்ன எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம். அப்ப கரெக்டா அந்த 1 மந்த் கேப் இருக்கா, அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த 1 மந்த் இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி மனப்பாடம் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. ஃபர்ஸ்ட் மனப்பாடம் தான் என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. மனப்பாடம்னா என்னவோ அட்டை மனப்பாடம் பண்ணி A to Z படிக்கிறதுன்றது கிடையாது. திரும்பி திரும்பி படிக்கிறது தான் உண்மையிலேயே மனப்பாடம். திரும்பி திரும்பி படிக்கும் போது நம்மளோட மூளையில ஆழ் மனசு அப்படின்ற இடத்துல கரெக்டா பதிய வைக்கிறது தான் மனப்பாடம். சும்மா ஒரு வாட்டி படிச்சுட்டு எழுதுறதுக்கு பேர் அது வந்து மனப்பாடம் கிடையாது. அது நினைவாற்றல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்கும். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு படிக்கிறது அது எப்படி இருக்கும்னா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் டிராவல் ஆகும் நம்ம மூளையோட. இது சீக்கிரமே அழிஞ்சிரும். அந்த மாதிரி நீங்க எப்பவுமே படிக்க கூடாது. அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், கன்சிஸ்டன்சியா படிங்க. 1, 7, 14 இந்த ரிவைஸ்ல வந்துட்டு நீங்க ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வாரம் 1 நாள் பண்ணணும், இல்லையா 10 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும், இல்லையா 15 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும். 15 நாளைக்கு மேல போய் நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா அது பேர் ரிவிஷன் கிடையாது, அது திரும்பி படிக்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஒண்ணு படிக்கணுமே நம்ம. அது போல இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த வேகத்துல என்ன பண்ணிடணும், ரிவிஷன் பண்ணிட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழும் மேக்ஸும் ஒண்ணுதான், எல்லாமே பிராக்டிஸ் தான். ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது முன்னாடி இருந்த தமிழ் சிலபஸ் தான் நீங்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி எழுதுது. இது புரிதல் தான் இருக்கணும். இது வந்து இலக்கணம். 85 மார்க் இலக்கணத்தை நீங்க புரிதலோட அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்ப அந்த புரிதல் நமக்கு எப்படி இருக்கணும், ரெகுலரா 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அதை தொடர்ந்து பண்ணுங்க. மேக்ஸ் எப்படி நீங்க ரெகுலரா கொண்டு வரீங்களோ அதே போல தமிழையும் கொண்டு வாங்க. மற்ற சப்ஜெக்ட் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ், ஜிஎஸ் அப்படின்றத வந்து உங்களோட விருப்பத்தின்படி நீங்க எங்க வீக்கா இருப்பீங்களோ அங்க படிக்கலாம். ஆனா தமிழ் அப்படி கிடையாது. இப்ப இருக்க சிலபஸ் நீங்க என்ன பண்றீங்க, ரெகுலரா 1 hour படிக்கிறீங்க, வீடியோ பாக்குறீங்க, டெஸ்ட் பாக்குறீங்க, ரிவிஷன் போடுறீங்க, அவ்வளவுதான். இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க நவம்பர் மந்த்துக்குள்ள சிலபஸ நீங்க தமிழ முடிச்சிருவீங்க. ஓகே, இப்ப இதுக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம போவோம். நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்து இந்த டெஸ்ட்டை வச்சிருக்கோம், கிளாஸ் எப்படி எடுக்கிறோன்றத முன்னாடி சொல்லியிருப்போம். ஒரு 6 அவுட் சோர்சஸ் புக் இருக்கு. இந்த 6 அவுட் சோர்சஸ் புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணி எடுக்கிறோம். நம்ம டெஸ்ட் என்னன்னைக்கெல்லாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் தான் நடக்கும். இந்த 3 நாளுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ல வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா படிச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்க, அப்புறம் அந்த டெஸ்ட் கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது என்னையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளி, அதுக்கடுத்து திங்கள், அதுக்கடுத்து புதன், அதே போல உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். எப்படி கொண்டு வந்திருக்கோன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிலபஸ் தான்ப்பா, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வீடியோ போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தமிழ் வெல்லும் 48 எப்படி கொண்டு போயிருப்போன்றத நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அதே தான் நான் திருப்பி சொல்றேன். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், சிலபஸ் தான். சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸா மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தை, அதாவது எந்தெந்த புக்ல இருந்தெல்லாம் எடுத்திருப்போம். இப்ப பிரித்தெழுதுகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இளங்குமரனாரோட புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல மரபு தமிழ் எடுத்துட்டா தனியாவே மரபு தமிழ்ல ஒரு 50 பக்கம் புக் இருக்கு, அதை நம்ம எடுப்போம். இது இல்லாம பாவனர் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய சேர்த்து எழுதுகளை ஒரு 4 சேர்த்து எழுதுக ரொம்ப முக்கியம், அதை கொடுத்திருப்போம். இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டா இதே இளங்குமரனார் புக்லயே என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மரபு தமிழ்ல உவமையை பத்தி சில வார்த்தை கொடுத்திருப்பாங்க. அது ஒரு 50 இருக்கு, அதை நான் நடத்திருப்பேன். அதுக்கடுத்து பழமொழி 400. பழமொழி 400 எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்றேன்.
400 பழமொழி உட்காந்து படிக்கணும்னா அப்படி படிக்கவே கூடாது, அது ஒரு முட்டாள்தனமானது. அப்ப 400 முதல்ல மனப்பாடம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸை நம்ம எப்படி படிக்கிறோம் சொல்லியிருக்கேன், 2005 புக்கு, 2011 புக்கு, 2025 புக்கு. இந்த 3 புக்ல மொத்தமே எத்தனை இருக்குன்னா 58 பழமொழி இருக்கு. இந்த 58 பழமொழி என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் அது அந்த 58ஐயும் மனப்பாடமா வச்சிருக்கணும். இதுதான் போல பேசிக்ஸ். அதுக்கடுத்து அந்த 400 பழமொழிக்கு நம்ம போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 58 மனப்பாடமா இருக்கா அப்படின்றத ஞாபகமா வச்சுக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் தான், ஆனா 2005 புக்ல இருக்கிறது நமக்கு கொஸ்டினா வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, உங்களோட 2005 புக்ல +1 புக்கு போய் சிறப்பு தமிழ் புக்கை எடுத்து பாருங்க. அதுல இருந்து எத்தனை கேள்வி நமக்கு குரூப் 4ல வந்திருக்கு, குரூப் 2ல வந்திருக்கு, குரூப் 2A 2025ல வந்திருக்குன்றது உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். இதை நீங்களா படிக்கிறதா இருந்தா இப்படிதான் நம்மளோட கொஸ்டின்ஸுமே எடுத்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப இதே போலதான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. திங்கள் புதன் வெள்ளி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சா கொடுத்துருப்போம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அழகுனா முதல் அழகை தான் சொல்லுவோம். ஏன்னா 25 கொஸ்டின், 25 கொஸ்டினுமே நம்ம படிச்சிட்டோம்னா 50 கொஸ்டின் போடலாம். ஏன்னா அவ்வளோ இலக்கணம் இதுலதான் கொட்டி இருக்கு. அதே போல ரெண்டாவது அழகு சொல்ல அகராதி, இதுல 15 கொஸ்டின். இத பாருங்க, ஒரு பொருள் தரும் சொல், பல பொருள் தரும் சொல், ஒரு பொருள் பன்மொழி, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மயங்கொலி சொற்கள். இந்த மயங்கொலி சொற்கள் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த டாபிக்ஸ் 3 கொஸ்டின் வேற வருது. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். அந்த 3 கொஸ்டின் உங்களால படிக்க முடியலையா, புக்ஸ்ல இருக்கிறது யார் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்படிதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9087342919. அகாடமி நம்பர் கால் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான ஃபீஸ் உங்களுக்கு 750 ரூபாய் இருக்கும். தமிழ் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தமிழ் நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் தான், நல்லா படிக்கிறவனை விட சுமாரா படிப்பான் தெரியுங்களா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவன் தான் நல்ல மார்க் எடுப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, சுமாரா படிக்கிறவன் ரெகுலரா ரிவைஸ் பண்ணுவான். ஆனா நல்லா படிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம தான் படிச்சுட்டோம்ல அடுத்து இன்னொன்னு படிக்கலாம், இதை முடிச்சுட்டோம்ல அடுத்து இன்னொன்னு படிக்கலாம், அவன் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பான். ஆனா ரிவிஷன்ற மெத்தட் அவனுக்கு அந்த அளவுக்கு பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் நல்லா படிப்போமே, எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா சுமாரா படிக்கிறவனோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, ஐயோ நமக்கு தெரியல, அதை போய் முதல்ல கத்துக்குவோம், அதை போய் கத்துக்குவோம். அவன் தான் ரிவிஷன் மெத்தடுக்குள்ள வருவானே தவிர்த்து படிச்சவன் ரிவிஷன் மெத்தடுக்குள்ள வரமாட்டான். அதனால டிஎன்பிஎஸ்சிக்குள்ளார கன்சிஸ்டன்ஸா இருக்கிறவங்களே யார் தெரியுமா, இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எனக்கு இது வேணாம், இன்னொரு போஸ்டிங் வேணும், எனக்கு இதை விட அடுத்து ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து அவங்களோட பலத்தை விட இவங்களோட பலம் கம்மியா தான் இருக்கும். அதனால அந்த எண்ணத்தெல்லாம் இனிமேல் விட்டுடுங்க. இருக்கக்கூடிய 5 மாசத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா ரெகுலரா படிங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த தமிழ் வெல்லும் டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சோட அடுத்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.